படையப்பா இந்த படம்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது ரம்யா கிருஷ்ணன் நடிச்ச அந்த ஒரு நீலாம்பரி கேரக்டர் தானே. ஆனால் இந்த நீலாம்பரி கேரக்டருக்கு ரம்யா கிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது. ஷாக் ஆகுதுல. இன்னொரு ஷாக்கான விஷயம் என்னன்னா படையப்பா 2 கண்டிப்பாக வரப்போகுது. ஆனால் அந்த படத்தில் நீலாம்பரி கேரக்டர் இருக்க போகிறாங்க, ஆனால் ரம்யா கிருஷ்ணன் இருக்க போகிறதில்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த படையப்பா படம் வந்து 25 வருஷம் ஆச்சு. நம்ம ரஜினி சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. அவருக்கு இப்போ 75 வயசும் ஆச்சு. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம சூப்பர் ஸ்டாரையும் சரி, இந்த படத்தையும் சரி, இந்த படத்தில் வந்து நீலாம்பரி கேரக்டரையும் சரி யாருமே மறக்க மாட்டாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்டோரி முதல்ல நம்ம சூப்பர் ஸ்டாரோடது. இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளேவும் டைரக்ஷனும் மட்டும்தான் KS ரவிக்குமார் பண்ணியிருப்பாரு. இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடையிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது அந்த ஒரு நீலாம்பரி கேரக்டர் தான். இந்த கேரக்டர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, பொன்னியின் செல்வன் இந்த புக்கை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புக்கில் வந்து அந்த ஒரு நந்தினி கேரக்டரை மனசில் வச்சு தான் சூப்பர் ஸ்டார் இந்த ஒரு நீலாம்பரி கேரக்டர் KS ரவிக்குமார் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. அதற்காக இவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இந்த கேரக்டருக்கு யாருன்னா, பொன்னியின் செல்வன் படத்தில் நந்தினி கேரக்டரில் நடித்த ஐஸ்வர்யா ராய் அவர்கள் தான். 2 வருஷம் கூட நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன்ட்டு சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்களாம் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக அவங்க ஸ்ரீதேவி கிட்ட கூட போய் கேட்டிருக்காங்க, முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த படத்தோட டேரக்டரான KS ரவிக்குமார் தான் ரம்யா கிருஷ்ணன் அவர்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நடிப்பு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்டார்டிங்கில் சொன்னால இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டில் நீலாம்பரி கேரக்டருக்கான ரம்யா கிருஷ்ணன் இல்லைன்ட்டு. ஏன்னா படையப்பா உன்னோட கிளைமேக்ஸில் ரம்யா கிருஷ்ணன் செத்துருவாங்க. சாகும்போது இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் சரி அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் அவனை அடைஞ்சு தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க இறந்துருப்பாங்க. அதனால் அடுத்த ஜென்மத்தில் நீலாம்பரி கேரக்டர் திரும்ப பிறந்து அந்த கேரக்டரை ஐஸ்வர்யா ராய் பண்ண போகிறதா சூப்பர் ஸ்டார் மூலியமாகவே ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. படையப்பா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே நேரம் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பர்த்டே. ரஜினி ஃபேன்ஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க.